இது ஆக்சுவலாக என் ஊரில் தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் எனக்கு ஒரு டைம் கூட தெரிஞ்சது கிடையாது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அதுவும் அந்த ஈவினிங் டைமில் லைட் போடும்போது அந்த ஆர்கிடெக்சர் அந்த பில்டிங்லாம் செம்மையாக இருக்குது. பயங்கர சூப்பராக கட்டியிருக்காங்க. சரி, என் பொண்ணு வந்து சைடு வாசல் வழியாக போவேன், நான் மெயின் வாசல் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வான்னு சொன்னாலாம். அதனால் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு மெயின் வாசலுக்கு வந்து மெயின் வாசல் கேட்டே அவ்வளோ பெருசு இருக்குது, அவ்வளோ பெரிய ஆர்கிடெக்சராக இருக்குது பாருங்கள். அப்போ வாயை பேன் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போனோமா, போயிட்டு அப்புறம் ஒரு டைம் எங்கள் அம்மா கூப்பிட்டு போனேன். எங்கள் அம்மா இங்கே எதுக்கு வர, பயமாக இருக்குது, எனக்கு பிடிக்கல அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், யாருமே இல்லை, இப்படி போகிற அப்படின்னாங்க. நான் சொன்னேன், லூஸு பேசாமல் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன். அப்போ என் பொண்ணு கூட போகும்போது அப்படி தான். எனக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறதே தெரியாது. இது ஆக்சுவலாக தர்மபுரம் ஆதீனம் இருக்கிற இடமா. ஆதீனம் வந்து உள்ளே இருக்கிறதுனால கோயில் வச்சாரா, இல்லை கோயில் இருக்கிறதுனால அதை சுற்றி இப்படி கட்டினாரான்னு தெரியல. அவர் இருக்கிற இடத்துல பக்கத்தில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வேறு, ஆதீனம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு வேறு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அது எப்படி இதுங்க கட்டுச்சிங்கன்னு எனக்கு தெரியல. கோயில் நல்லாயிருக்கு. நானும் என் பொண்ணும் தான். என் பொண்ணு திருப்பி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். உள்ளே வந்து ஒரு பெரிய வனதுர்க்கை இருக்குது. 2 சிவன்லிங்கம், இந்த ஒரு துர்க்கை, வனதுர்க்கை மாதிரி ராகு காலத்தில் ரொம்ப விசேஷமாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு சேலை கட்டுறதுக்கு இப்போயும் சேலை அவர் மடிச்சிட்ருக்காரு பாருங்கள். இந்த மாதிரி மடிக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு எல்லா கோயில்லையும். அந்த கட்டுற நேரத்தில் தான் அந்த சேலையை எடுத்து மடிப்பாங்க. இல்லைன்னா உள்ளே தூக்கி வைக்கிறதுனா நான் மடிப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனால் இருக்கிறதெல்லாம் அப்படியே தான் தொங்கும். இந்த மாதிரி முன்னாடியே மடிப்பு வச்சு வைக்க மாட்டாங்க. ஆனால் அவர் மடிப்பு வச்சுட்டு இருந்தார். நல்லா இருக்குது. ஆனால் நல்லா யாருமே இல்லாத கோயிலுக்கு போனோன்னா இங்கே போகலாம். செம சூப்பராக இருந்தது. இத்தனை வருஷத்தில் நான் இப்போ தான் பார்க்குறேன்னா அப்போ பாருங்களேன் எவ்வளோ செமையாக இருக்கும்னு. உள்ள 2 லிங்கம் இருக்குது. 2 லிங்கத்துக்கும் ராத்திரி பூஜை, பள்ளியறை பூஜை பண்ணுறாங்க. பண்ணிட்டு தான் வந்து நட சாத்துறாங்க. நல்லா கொஞ்சம் பெரிய துர்க்கையாக தான் இருக்குது, வனதுர்க்கை மாதிரி. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கலை. எனக்கும் ரொம்ப பிடிக்காது. ஆக்சுவலாக இது அப்போலேருந்து உள்ள கோயிலா இல்லை இடையில வச்ச கோயிலான்னு தெரியல. ஆனால் நல்லா இருந்தது. அதனால வந்து ஓகே அப்படின்ட்டு ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போகிற மாதிரி நானும் என் பொண்ணும் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு பசங்க எல்லாம் ஜாலியாக போனோம். சுற்றிட்டு ஒரு 2 hours இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். போயிட்டு சுற்றிட்டு வந்தோம். உள்ளே உள்ள சிவன் கோயிலில் வந்து நட சாத்துறதுக்கு டைம் ஆகிட்டுருக்குனாங்க. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை வர 4:30 to 6 பயங்கர விசேஷமாக இருக்கும்னா. ஆனால் இது வரைக்கும் நான் அப்படி போய் பார்த்ததில்லை. நான் போனதே அதான் ஃபஸ்ட் டைமு. அது செவ்வாய்க்கிழமை போனேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது ஒரு செவ்வாய்க்கிழமை. அதனால் வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் 7:30 7:40 நட சாத்திடுறாங்க சீக்கிரம். உள்ள இன்டீரியராக இருக்கிறதுனால 7:50 பள்ளியறை பூஜையை முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. டெய்லியுமே அப்படி தான் பண்ணுவாங்க போல். 7:50 or 7:45 முடித்து நடை சாத்திடுறாங்க. அவுட்டரில் உள்ள கோயில் நிறையா பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். 8 o'clock நார்மல் டேஸ்லாம் 8 o'clock சாத்திடுவாங்க. ஒரு செவ்வாய், ஒரு வெள்ளிக்கிழமை, அப்புறம் இல்லாட்டி அந்த சாமியோட